ஒரு ஊரில் விஜய் என்பவன் இருந்தான். அவனுக்கு வயசு 7 தான். ஆனா அவன் அப்பாவ மாதிரி விவசாயி ஆகணும்னு கனவு இருந்தது. ஒரு நாள் காலை அப்பா வயலுக்கு போறத பார்க்கும் விஜய், நானும் விவசாயம் கத்துக்கணும் அப்பான்னு சொன்னான். அப்பா சிரிச்சு, சரி, இன்று ஒரு சிறிய நிலத்தை உனக்கு கொடுக்கறேன், அதுல நீயே பயிர் வளர்த்து பாருன்னார். அப்பா விஜய்க்கு சில சின்ன பயிர் விதை, சோளம், பச்சை காய்கறி விதைகள் கொடுத்தார். வயல உழைத்து களை எடுத்து தண்ணி ஊத்திட்டு தான் விதை செடியா மாறும்னு அப்பா சொல்லிக் கொடுத்தார். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன இடத்தை காட்டி, இது உன் தோட்டம்னார். விஜய் மண்ணை உருட்டி கல், பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு மண்ணை சீரா ஆக்கினான். விஜய் கைகளை களைத்துக்கிட்டே இருந்தாலும் மண்ணை செம்மா சுத்தம் பண்ணினான். பின்னாடி அவன் அப்பா எடுத்துட்டு வந்த பசு உரத்தை மண்ணோட கலந்து போட்டான். இப்படி மண்ணுக்கு சக்தி கொடுத்தாதான் செடிகள் நன்றா வளரும்னு அப்பா சொன்னார். விஜய் விதைகளை சின்ன சின்ன வரிசையா போட்டான், மெதுவா மண்ணால மூடினான். முதல் நாளே விஜய் பார்த்தான், மண்ணில எந்த மாற்றமுமே இல்ல. அப்பா, இன்னும் செடி வரலையேன்னு அவன் சற்று சோகமா கேட்டான். அப்பா மெதுவா சொன்னார், விவசாயத்துக்கு முக்கியம் பொறுமை. விதை மண்ணுக்குள்ளதான் இப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. நாம தினமும் தண்ணி ஊத்தி களை எடுத்தா போதும். ஒரு வாரம் கழிச்சு விஜய் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தப்போ சின்ன பச்சை முளைகள் தெரிஞ்சுச்சு. அவன் கண்கள் பிரகாசமாயிடுச்சு. அப்பா, செடி வந்துடுச்சு. அப்பா சிரிச்சு, நீ போட்ட உழைப்புக்கு இதுதான் முதல் பரிசுன்னார். விஜய் தினமும் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி பள்ளி முடிஞ்சு வந்ததும் செடிய பார்த்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சான். ஒரு நாள் காற்று ரொம்ப வேகமா வீசுச்சு. சில செடிகள் பக்கத்துக்கு சாய்ந்து போச்சு. விஜய் பயந்து என் செடிகள் எல்லாம் உடைஞ்சிடுமோன்னு கலங்கினான். அப்பா குச்சிச்செட்டியால சின்ன ஆதரவு கம்பிகள மாதிரி கட்டி காட்டினார். விவசாயி கஷ்டம் வந்தா பயப்பட மாட்டான், உத்தி யோசிப்பான்னு சொல்லி உதவி பண்ணினார். நாள்கள் கடந்து பயிறு செடிகள், சோளம் செடிகள் நல்லா வளர்ந்ததுங்க. சில நாட்களில பச்சை காய்கறிகளும் தொங்க ஆரம்பிச்சுச்சு. அறுவடைக்கு தயாரான நாளில் அப்பா சொன்னார், இன்று நாம உன் தோட்டத்தில இருந்த காய்கறியால தான் சாம்பார், கூட்டு, பருப்பு எல்லாம் பண்ண போறோம். விஜய் வெட்டி எடுத்த காய்கறிகளை அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா அன்பா சமையல் பண்ணி குடும்பமெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டது. சாப்பிடும்போது அப்பா கேட்டார், இது எப்படி இருக்கு? விஜய் பெருமையா சொன்னான், என் கைகளால வளர்த்த காய்கறி, அதனால ரொம்ப ருசியா இருக்கு. அப்பா சொன்னார், விவசாயி இல்லன்னா நமக்கு இந்த உணவு வராது. மண்ணை மதிக்கணும், உணவை வீணாக்க கூடாதுன்னு எப்போதும் நினைச்சுக்கோ. அதுக்கு விஜய் தலையாட்டி, இனிமேல சோறு ஒரு மணியும் வீணாக்க மாட்டேன். எல்லா விவசாயிகளும் பெரிய வீரர்னு நான் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லப் போறேன்னு தீர்மானிச்சான். கதையின் நீதி குறிப்பு: மண்ணை நேசிக்கும் மனிதன்தான் உண்மையான செல்வந்தன். உணவை வீணாக்கக்கூடாது. உழைப்பு, பொறுமை இரண்டும் இருந்தாதான் விதை செடியாகி செடி பயிரா மாறும்.